9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் வந்து பார்த்துட்டு வரோம். யூனிட் 9 பார்த்துட்ருக்கோம். புவி மைய மாதிரி, அதாவது புவி தான் மையத்தில் இருக்குன்ற மாதிரியை வந்து சப்போர்ட் பண்ணது யாருன்னா தாலமி, ஆரியப்பட்டர். அதுக்கப்புறம் நிக்கோலஸ் கோப்பர்னிக்கர் தான் வந்து சூரிய மைய மாதிரியை வந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு. 1608 நெதர்லாந்தில் தொலைநோக்கி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் வந்து வானியலில் வந்து நிறைய புரட்சியே நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஒளியாண்டு அப்படின்றது 9.46 × 10⁻12 கிலோமீட்டர். ஓகேவா? அடுத்து வந்து 4% மட்டும்தான் இப்போ இருக்க வந்து இடங்கள் எல்லாம் வந்து விண்வெளியில் இருக்குது. மற்ற எல்லாமே டார்க் எனர்ஜியாக அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 13.7 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து பெரிய வெடிப்பு ஏற்பட்டு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் உருவாகி, ஹைட்ரஜன் சேர்ந்து ஹீலியம் உருவாகி, அடுத்து சன் உருவாகி வந்து அடுத்து விண்மீன்களின் உள்ளடக்கத்தில் தான் வந்து இந்த கார்பன், கால்சியம், இரும்பு, கனிமச்சில்லுகள், சிப்ஸ் எல்லாம், அதுக்கப்புறம் சிலிக்கான் எல்லாமே இருந்திருக்கு. விண்மீன் வெடிக்கிறதன் மூலமாக அது வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. விண்மீன் திரள்கள் பெருவெடிப்பு நிகழ்ந்த உடனேயே வந்து ஈர்ப்பு விசினால் வாயு மேகங்கள் எல்லாமே ஈர்க்கப்பட்டு விண்மீன் திரள்களாக மாறிடுச்சு. சரி, இதெல்லாம் நடந்து 100 பில்லியன் விண்மீன் மொத்தமாக அண்டத்தில் 100 பில்லியன் விண்மீன் திரள்கள் உள்ளன. அதுக்கு மேலேயும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சுருள் திரள், நீள்வட்டம், வடிவமற்றது, தனியாக, ரெட்டையா, பெருந்தொகுதியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாதிரி இருக்குது. பால்வெளி வீதி வந்து சூரியன் மற்றும் சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்கள் எடுத்து பால்வெளி வீதியில் தான் வந்து இருக்குது. நமக்கு பக்கத்தில் இருக்க விண்வெளி திரளோட பேர் என்னென்னா அண்டிரோமீரா தான் நமக்கு பக்கத்தில் இருக்க விண்மீன் திரள். சரியா? அடுத்து 100 பில்லியன் விண்மீன்கள் வந்து சுமார் 100 பில்லியன் விண்மீன்கள் வந்து இருக்குது. விட்டம் வந்து 1,00,000 ஒளியாண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. 25,000 ஒளியாண்டுகள் தொலைவில் நம் சூரிய மண்டலம் வந்து உள்ளது. அதுக்கும் இதுக்கும் நமக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் தான்? 25,000 ஒளியாண்டுகள் தொலைவில் நம்ம சூரிய மண்டலம் வந்து இருக்குது. பூமி சூரியனை சுற்றி வர்றதுக்கு வந்து 250 பில்லியன் ஆண்டுகள் ஆகும். பூமி சூரியனை சுற்றி வருவதைப் போல நமது விண்மீன் திரளின் மையத்தை சுற்றி வர சூரியன் எடுத்துக்கொள்வது சூரியனுக்கு அப்போ எவ்வளோ 250 பில்லியன் ஆண்டுகள் ஆகும். சரியா? அது வந்து அதோடதை சுற்றி வர்றது அதோடதை. நமக்கு அருகாமையில் உள்ள அண்டிரோமீரா விண்வெளி திரளின் தொலை வந்து 2.5 மில்லியன் ஒளியாண்டுகள். பூமி இயங்கும் வேகத்தில் 30 km/வினாடி நாம் சென்றால் கூட இது சென்றடைய 25 பில்லியன் வருஷங்கள். எல்லாமே எப்படி வரும்னா 2.5, 250, 25 அப்படின்னா தான் வரும். சூரியன் ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே. அடுத்து விண்மீன்கள்லேருந்து தான் வந்து இந்த வெப்பம், ஒளி, புறவிதா கதிர்கள், எக்ஸ் கதிர் எல்லாம் வந்துச்சு. ஹைட்ரஜன் வாயுவால் வந்து நிரம்பி இருக்குது. ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்து தான் ஹீலியம் உருவாச்சு. ஸோ வந்து ஒரு இருண்ட இரவில் 3000 விண்மீன்களை வந்து நம்ம வெறும் கண்ணால் கூட பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வெப்பமான இருக்கிறதுல வெப்பையான விண்மீன்கள் வெண்மையாகவோ நீளமாகவோ இருக்குமா. கொஞ்சம் குளிர்வான விண்மீன்கள் ஆரஞ்சு இல்லாட்டி ரெட் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விலங்கு மாதிரி, புராண நபர் மாதிரி, வீரனின் கடவுள் அப்படின்னு அது மாதிரி வந்து நிறைய நட்சத்திர கூட்டம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 88 நட்சத்திர கூட்டம் வந்து இருக்கான். ஆட்டுக்கடா, மிதுனம், சிங்கம், சூரியன், தேல், அப்புறம் கேசியோபிவா அப்படின்ற நிறைய வடிவத்தில் வந்து நட்சத்திர கூட்டங்கள் வந்து இருக்குது. அடுத்து சூரிய மண்டலம், இதில் வந்து கோள்கள், வால் விண்மீன்கள், சிறுகோள்கள், விண்கற்கள் நிறையா இருக்குது. சூரியனோட 3/4 பகுதி வந்து ஹைட்ரஜன் வாயுவோடது, 1/4 பகுதி வந்து ஹீலியமால் ஆனது. பூமியை விட மில்லியன் மடங்கு வந்து அது வந்து பெரியது. ஹீலியம் அணுக்களாக மாறி அணுக்கிற இணைவு வந்து சூரியனுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கான். ஈர்ப்பு புலத்தினால் சூரிய பொருட்கள் வந்து கோள்கள், சிறுகோள்கள், விண்மீன்கள், விண்கற்கள் இதெல்லாம் சூரிய பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கங்கே செதறி போய் கிடக்கு. ஏறத்தாழ 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு மேலாக இது இருந்து வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியன் தோன்றிய விதம் பெருவெடிப்பின் போது ஹைட்ரஜன் வாயு வந்து வெப்பமான பெருவெடிப்பின் போது ஹைட்ரஜன் வாயு விழுந்திருக்கு. அது வந்து வெப்பமாக இருக்குது. அது குளிர்வடைந்து மிகப்பெரிய மேகங்களை உருவாக்கின. அது தொடர்ந்து விண்மீன் தொடர்களை வந்து உருவாக்கின. ஸோ காலப்போக்கில் ஹைட்ரஜன் வாயுக்களின் அடர்வு மிகுந்து சூரியன், அதுக்கப்புறம் சூரிய மண்டலம் எல்லாம் உருவாச்சு. மெதுவாக சுற்றக்கூடிய தன்மையை பெற்று அடுத்து என்ன ஆச்சுன்னா ஈர்ப்பின் காரணமாக அழுத்தமடைந்து தான் மேல் இருக்க பக்கம் வந்து தட்டையாக மாறி வட்டு போன்று இப்போ மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கோள்கள் வந்து ஒவ்வொரு கால்களும் இப்போ வந்து பூமியின் சுழற்சி காலம் வந்து 23 மணி 56